கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து ஏகப்பட்ட செய்திகள் அவங்கள பற்றி வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில செய்திகள் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகை சுபாஷினி அவர்களோட இறப்பு அவங்களோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்குமோ, அதை தாண்டின ஒரு 100 மடங்கு வருத்தம் கண்டிப்பாக அவங்களுடைய கணவருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா 2 பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் கடந்த 1.5 வருஷமாக லைஃப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்யாண நாளுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே சுபாஷினி அவர்கள் இப்படி பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே தான் இருந்து வந்துட்டு இருக்காராமா. சுபாஷினியோட ஃபோட்டோ பார்க்குறது, சுபாஷினியோட வீடியோஸ் பார்க்குறது, அண்ட் சுபாஷினி அவர்கள் கூட அந்த ரூமில் ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ், வெளியே போயிருந்த மொமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே இருக்காராமா. அண்ட் அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்க அப்படின்னாலுமே அவரு வரமாட்டேன்றாராமா. குறிப்பாக சுபாஷினி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அடிக்கடி நள்ளிரவில் தான் அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அன்டைம்லாம் ஆனால் சுபாஷினி வந்துருவா, அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மென்டலி அவர் அஃபெக்ட் ஆகியிருக்காரு. கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதுலேயும் ரொம்ப அந்யோன்யமாக லவ் பண்ணி அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி ரொம்ப நல்லபடியாக வாழ்க்கையை போயிட்டு இருந்திருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவராலையுமே ஏற்றுக்க முடியாது. அதுலேயும் ஏப்ரல் 12 அவங்க பிறந்தநாள், ஏப்ரல் 22 போல் அவங்க கல்யாண நாள். இவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருடைய கணவருக்கு மிகப்பெரிய ஒரு சோகம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நைட் ஆனாலே அவள் வந்துடுவா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவர் இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்காராமா. இதுலேருந்து அவர் வெளியே வரணும்னா கொஞ்சம் அட்மாஸ்ஃபியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு மீளா துயரத்திலேருந்து சுபாஷினியோட கணவர் மீண்டு வரணும் அப்படின்னு நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, பிரபல கன்னட நடிகரான சிவராஜ்குமார் அவர்களோட நேரடி தமிழ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வந்திருக்கு. கன்னடத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தான் சிவராஜ்குமார் அவர்கள். தமிழில் ஜெயிலர் படத்தின் மூலயமா அறிமுகமாக இருந்தார். அதை தொடர்ந்து தனுஷ் அவர்களோட படத்துலையுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து ஜெயிலர் 2லையுமே அவர் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஜெயிலர் 1ஓட மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அவர் தமிழில் நேரடியாக ஒரு படம் பண்ண போகிறதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கும் உடல்நலம் முடியாமல் போயிருச்சு. கமிட்டாக இருந்த படங்களை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆகிருச்சு. அண்ட் இப்போ அவர் நேரடியாக ஒரு தமிழ் படம் பண்ண போகிறாரு. அண்ட் இந்த ஒரு படத்தை எங்கேயும் எப்போதும் இவன் வேற மாதிரி போன்ற சூப்பர் ஹிட் படங்கள் எடுத்திருந்த சரவணன் அவர்கள் தான் இந்த ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. மேலும் இந்த ஒரு படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க. இதற்கான ஷூட்டிங் இந்த வருஷமே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னும் 2027 மேக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ஜெயிலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.